ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பக்தர் தமிழ் சேனல் வந்து உங்கள் டெல்லி பேசுகிறேன். லாஸ்ட் டைம் போட்ட வீடியோலெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த வாட்டி என்ன பார்க்க போகிறோன்னா, கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இதுமாரி ஸ்கூட்டரை பற்றி கேட்டிருந்தாங்க, வித்தவுட் கியரை பற்றி. அது எப்படி ஏர் ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணுன்ட்டு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது நம்ம ஹோண்டா ஆக்டிவா, மேக்ஸ் 2 அந்தமாரி வண்டி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பில் பட்டனாக இருக்குங்க. இதனால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வண்டியை வந்து ஃபஸ்ட்டு மெயின் ஸ்டாண்டை போட்டுருங்க. மெயின் ஸ்டாண்டை போட்டு கிக்கர் சைடு இருக்குல்ல, கிக்கர் சைடு இந்த புட்ரெஸ்ட்டை நவுத்துனீங்கன்னா இங்கே ஒரு கீழே ஒரு 10mm போல்டு ஒன்று இருக்கும். அந்த போல்டை கேட்டுங்க. இதே புட்ரெஸ் அந்த சைடு ஒன்று இருக்கும், அந்த சைடில் இங்கே அதேமாதிரி 10mm போல்டு ஒன்று இருக்கும், அதையும் கேட்டுங்க. இது ரைட் சைடு புட்ரெஸ்ட்டில் போல்டு தான் இருக்குது, அந்த போல்டு கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீட்டை ஓப்பன் பண்ணுங்கள். சீட்டை ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு போல்ட் இருக்குது, அப்படியே இங்கே ஒரு போல்ட் இருக்கும், இங்கே ஒரு போல்ட் இருக்கும். மொத்தம் இந்த 3 போல்ட்டையும் நீங்கள் கட்டணும். இப்போ 12 நம்பர் தான் தேவைப்படுது. ஓகே, அப்படி இந்த போல்டு போல்டு கட்டிங்கன்னா சீட்டாண்டு அப்படி துணி இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே தூக்கலாம். இது மேலே தூக்கிட்டு இங்கே லாக் ஒன்று இருக்கும், இந்த லாக் எடுத்து இங்கே அப்படியே லாக் பண்ணுங்க. இல்லை லாக் பண்ணிட்டு இந்த சைடு வந்துடுங்க. சீட்டை ஃபுல்லாக மேலே தூக்கி வச்சிட்டிங்கன்னா இந்த ஃபுட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஏர் ஃபில்ட்ரு. இது எப்படி நான் கட்டும் பாருங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் வண்டி எடுத்துனா போகிறோம். ஸ்க்ரூலாம் கொஞ்சம் கட்டி பத்திரமா வச்சிங்க. அவ்வளோதான், எல்லா ஸ்க்ரூவும் கட்டி வச்சுப்போம். அப்புறம் ஒரு 6 ஸ்க்ரூ வரும். அதுக்கப்புறம் இதை எடுத்து பின்னாடி தள்ளி வெளில எழுங்க. வெளில எடுத்துகிட்டு இப்படி எடுத்தால் வந்துடுறாரு. பார்த்தீங்களா, இதுதான் ஏர் ஃபில்ட்ரு வண்டியில். ஏர் ஃபில்ட்ரு இது ரொம்ப டஸ்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை மாற்றி தான் ஆகணும். இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் மாற்றுற கண்டிஷன் தான். இது ஏர் ஃபில்ட்ரு போயிடுச்சு. இதை மாற்றி தான் ஆகணும். மாற்றினா தான் உங்களுக்கு ஏர் க்ளீனாக உள்ளே போகும், வண்டி ஸ்மூத்தாக இருக்கும், வண்டி அடைக்காது. அதனால் இது கைட்டி க்ளீன் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே ஏர் ஃபில்ட்ரு மேலே ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும், அது காட்டுங்க. இது அப்படியே வெளில எடுத்துட வேண்டியதான். பார்த்தீங்களா, இதை வண்டியோட ஏர் ஃபில்ட்ரு. அதுக்கப்புறம் துணி எடுத்து ஃபுல்லாக தொடங்க. உள்ளே ஃபுல்லாக க்ளீனாக துவச்சிருங்க. ஆனால் உள்ளே டஸ்ட்டு இருக்கக்கூடாது. ஃபுல்லாக துவச்சிட்டு இதையும் நல்லா க்ளீனாக துவச்சிட்டு ஸோ லைட்டாக இது தூசி தான் லைட்டாக தட்டினா போகிறோம். டஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டஸ்ட்டாக தான் மாற்றிடுங்க. இது ரொம்ப டஸ்ட்டாக தான் இருக்குது, இது மாத்திர கண்டிஷன் தான் இது. அதனால் நீங்கள் கட்டி போகும்போது இதுமாரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி மாற்றிடுங்க. இதே போடாதீங்க, போட்டால் வண்டி கண்டிப்பாக அடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ ஓகே ஆகிடுச்சு. இப்போ எத்தனை மாட்டுறது எப்படின்னு பாருங்கள். இந்த ஹோல்ஸ் இருக்குது, இந்த ஹோல்ஸு பார்த்துங்க. இந்த கிளிப்பு பார்த்துங்க. இந்த கிளிப்பிங் கரெக்டாக இங்கே வரும். இந்த ஹோல்ஸில் கரெக்டாக அப்படியே உட்கார வச்சுட்டு இந்த கிளிப் பண்ணி வச்சுட்டு சின்ன ஸ்க்ரூ ஒன்று வரும். அதுக்கு சின்ன வேலை தாங்க இது. ஓகே, இப்போ டைட் ஆகிடுச்சா. இப்போ அப்புறம் இந்த பாக்ஸை மாட்ட வேண்டியதான். எல்லாம் துவைச்சிருக்கு, பாக்ஸ் எல்லாம் க்ளீனாக இருக்கணும். இதெல்லாம் துடைங்க நல்லா. ஓகே, இப்போ பாக்ஸை மாட்டியாச்சு. ஏர் ஃபில்டர் க்ளீனாக இருக்குது. இப்போது அதே மாதிரி ஸ்க்ரூலாம் கரெக்டாக எல்லாம் ஸ்க்ரூவும் டைட் பண்ணுங்கள், கொஞ்சம் கேப் விடாமல் டைட் பண்ணுங்கள்.
ஓகே, எல்லா ஸ்க்ரூவும் போட்டாச்சு. இப்போ கரெக்டாக டைட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணோம், இந்த இது இருக்குது எல்லாத்தையும் நம்ம போட்டிருக்கோம்ல, எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக இங்கே ஒரு கேப் இருக்குது, அதில் வச்சுருங்க. இந்த கேப்பு வச்சுட்டு அப்படியே பொறுமையாக விட வேண்டியதான். அவ்வளோ. அதுக்கப்புறம் இந்த போல்ட்டு போடணும். இந்த புட்ரெஸ்ட் போல்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று போடணும். போட்டு டைட் பண்ணுறேங்க இதை. அதுக்கப்புறம் மேலே அடுத்து சின்னதாக ஒரு போல்ட்டு ஒன்று, அந்த போல்ட்டு இங்கே போடணும். இது போட்டாச்சு. அப்படி இங்கே லென்த்தில் ஒரு போல்ட்டு வரும், இங்கே ஒரு போல்ட்டு வரும். மொத்தம் 3 போல்ட்டு, 1 2 3. இதை கட்டி இந்த 2 சைடில் இருக்க 2 போல்ட்டு கட்டினாவே இந்த கூடிய மேலே தைக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல் டைட்டுங்க, அவ்வளோதான். இந்த 3 போல்ட் டைட் பண்ணிட்டு இந்த 2 போல்ட் டைட் பண்ணாவே வேலை முடிஞ்சது. ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க நம்புறேன் நான். உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எதனா வண்டியை பற்றி எதனா டவுட்டாக இருந்தால் எந்த வண்டின்னு சொல்லுங்கள், அதையே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.